பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக எப்படி சொல்றது, நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல மாறன் கண்டிப்பா இருப்பாரு. இட்ஸ் வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டைரக்டர். ஏன்னா ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார். அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார். இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். படம் ஸ்க்ரீன் பிளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது அந்த பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிமு. ஃபிலிமேவே பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அமல்ராஜ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட்டன் ப்ரொடியூசர். ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார். சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க கவுன்சில்லே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி சப்போர்ட்ஸ் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது. இப்போ 11 மாதிரி, கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம். டிஓபி கோகுல் பினாய், சாம் லோகேஷ், அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர். அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும். லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யுவர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இமான் சாருக்கும் நன்றி. ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். அவர் எனக்கு சீனியர். ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார், அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார், அப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார், லிங்கா, கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹஸ் டன் அ வெரி நைஸ் ரோல். ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபிலிம். அப்புறம் தேஜு அவங்களுடைய, நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங், அந்த பாட்டாக் பாட்டாக்ன்ற சாங் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ ஹீரோயின். அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தமிழ் பேசுகிறாங்க. நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர். அப்புறம் வந்து தெர் ஆர் சோ மெனி குட் ஆக்டர்ஸ். ஹரிப்பிரியா, ரமேஷ் திலக். ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறாரு அவருடைய கேரக்டர்ஸு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக்கை அதுவே கிரியேட் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. ஆக்சுவலி சினிமா நான் வந்து ஐடியில் இருந்தேன், உங்களுக்கு தெரியும். சினிமா வந்து ஆக்சிடென்டலாக உள்ள வந்தது தான். ஒரு ஆர்வத்தில் எப்படி அதுக்கு வந்து தலையை கொடுத்தோமோ, தலையை கொடுத்ததுக்கப்புறம் அதுவே எப்படி நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. அது மாதிரி நம்ம சலூன் போனால் அவங்கக்கிட்ட தலையை கொடுத்துருவோம். ஆக்சுவலி அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ எனிவே, பிளாக்மெயில் ஆக்சுவலி மாறனோட நான் ஒர்க் பண்ணுற 2வது படம். இரவுக்கு 1000 கண்கள் அவர் கூட நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். இந்த படம் வந்து நான் லேட்டராக தான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து இமான் சார் இதில் இருந்தார். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் பண்ண முடியலங்கும் போது அவர் ஒரு சாங் பண்ணியிருந்தார், அந்த ஒத்துக்கிறியா. அதுக்கடுத்து வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்கில் 3 சாங் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்புறம் ஜிவி அவர் கூட வந்து அவர் பண்ண படங்கள் நிறைய இதில் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணியிருக்கோம். பட் இந்த படம் முழுசாக ஃபஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவரை பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவரை பார்க்க முடிஞ்சது. மற்ற அவரோட நடித்த படங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கிறேன். எனக்கு அவரோட உழைப்பு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும்னு அவர் பண்ணுற அந்த உழைப்பு ரொம்ப இருக்கும். இந்த படத்தில் வந்து அது மக்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த கதை அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லை, அதில் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே. அதில் முக்கியமாக ஜிவி வந்து இந்த படத்தில் வந்து அவரால் இந்த மாதிரி ஒரு ரோல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று இருக்கும், வெளியில் வந்து அதை காமிக்க முடியாது. ஆனால் அதில் வெறும் கண்ணிலையுமே இல்லைனா வந்து ஒரு சின்ன மூச்சு விடுறதுல காமிக்க முடியுங்கிற சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கூட அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படம் அவர் நடிச்சிட்டு இருக்க எல்லா படங்களும் இது ஒரு உச்சமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படம்
ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஏன் பண்ணணும் மியூசிக்கு, ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் ஹிட் ஆயிரும் வழக்கமாக. ஏன்னா வில்லன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு படத்துக்கு. ஏன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உண்மையாகவே அந்த படம் எந்த லெவலில் ரீச் ஆகும், இல்லை எந்த லெவல் பெரிய லெவலில் போகும்னு தெரியாது. ஏன்னா அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு. வில்லனை விட துரோகிங்கிறவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க. ஏன்னா வில்லன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேட்டது தான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்பயுமே வில்லனுக்கான ஒரு பவர் என்ன, வில்லன் வந்து நம்மளுடைய பலத்தை மட்டும்தான் பார்ப்பான் வில்லன். ஆனால் ஒரு துரோகி வந்து நம்மளோட பலவீனத்தை பார்ப்பான். இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்கட்டும், இப்போ லவ் பண்ணுற எல்லா பசங்களுமே, சின்ன பசங்க எல்லாருமே, யாரும் அந்த சின்ன பசங்க இல்லை, பெரியவங்களே இருக்கட்டும், நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இல்லைனா வந்து நம்ம கூட இருக்க நண்பன் எல்லாருக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லுவோம், எல்லா உண்மையும் சொல்லுவோம். நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் நடக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மாவை பற்றி சொல்லுவோம் சில உண்மை. இது உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு அது 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 உண்மை, அது ஒரு மறைமுகமான ஒரு இதாகவே இருக்கும்னா அவங்க எதிரி ஆகாத வரைக்கும் தான். அவங்க ஒன்ஸ் எதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்திலேயே ஆபத்தான எதிரி அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ இந்த துரோகம் இருக்கு இல்லையா, கூட இருக்கிறவங்க பண்ணுற துரோகம், அதை பற்றின ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து அதை மட்டுமே இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் அவங்க படுற கஷ்டம், இதில் மாட்டிக்கிட்டா என்னவா இருக்குங்கிற அந்த ஒரு ஜேர்னி, அதற்கு மியூசிக்கான சப்போர்ட் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு மாறன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உள்ளே வந்துட்டேன். பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி வந்து என்னென்னா, மாறன் படத்துக்கு வந்து இரவுக்கு ஆயிரம் கண்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து வழக்கமாக 4.5 கால் ஷீட் இங்கே நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வாசிப்போம். பட் அந்த படத்துக்கு வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் 8 அந்த மாதிரி போயிடுச்சு. கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான். அவர் நிறைய டைலாக் வைக்க மாட்டார். அடுத்த படங்கள்லேருந்து இந்த வசனத்தில் என் பேரையும் சேர்க்கணும். ஏன்னா மியூசிக்கில் நிறைய டைலாக் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி போன படம் மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சேஸாக இருக்கும், இல்லைனா வந்து வித்தவுட் டைலாக்ல நிறைய நம்ம மியூசிக்கலி கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியான படம் இது. நான் சமீபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்களில் இந்த படம், நம்ம படம் பார்த்து முடிச்ச உடனே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே, ஒரு படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. டெக்னிக்கல் டீமாகவும் ரொம்ப நல்லா, எடிட்டில் இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட் ஆக்சுவலி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவர் கதை இல்லாமல் கூட பண்ணிடுவார், ஆனால் சாண்ட் லொகேஷன் இல்லாமல் படம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எனவே எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இது ஏதோ ஒரு வகையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த படம். ஏன்னா நம்ம படங்கிறது 2.5 மணி நேரம் பார்க்குற ஒரு சும்மா ஒரு ரைடு தான், அது எனக்கு புரியுது. இதே மாதிரி அடுத்த ஒரு படம் நம்ம பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னொரு படம் வரும். பட் இது அப்படி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு நெருடலை கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நெருடலை கொடுக்கும். அப்புறம் இதில் ஒரு இந்த இந்த ரைடு உங்களுக்கு உண்மையாக கன்ஃபார்மாக பிடிக்கும்னு நம்புகிறேன். வந்திருந்த பெரியவங்க எல்லாருக்குமே நான் வணங்கிக்கிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பத்திரிகையாளர்கள் நீங்களுமே பாருங்கள். படம் பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா எழுதுங்க, நிறைய பேரை வர வைங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட லிரிக் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சிங்கர்ஸ், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், என்னோட ஹோல் டீம், ஆக்சுவலி என்னோட மியூசிக்கல் டீம், என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன்.